गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வெள்ளிக்கிழமை மே மாதம் 22ஆம் தேதி, மன்மத வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி வளர்பிறை பஞ்சமி. காலை 8 மணியிலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. அதிகாலை நேரத்திலே சூரியோதய நேரத்திலே வளர்பிறை சதுர்த்தி திதி இருக்கிறது. காலை 8 மணியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி, நாள் முழுவதும் பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் மாலை 6:24 வரையிலே, அதன் பிறகு தனுசு. இன்று மாலை 6:24 முதல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள். 2 முகூர்த்த நேரங்கள் இருக்கின்றன. 9லிருந்து 9:30 மிதுன லக்னம், 12லிருந்து 1 சிம்ம லக்னம். அதை சிலர் கேட்கலாம், ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் ஆயிற்றே, 9லிருந்து 9:30 முகூர்த்த நேரம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று. மிதுன லக்னம்ங்கிறது 7:30லிருந்து 9:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் அதில் திருமணம் செய்வதற்கு உகந்த நேரம் 9 to 9:30 தான். ஏன்? 7:30 9 குளிகையில் தாலி கட்டக்கூடாது. குளிகையில் எதை செய்தாலும் அது மீண்டும் மீண்டும் நிகழும். வாழ்க்கையில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாதோ அதையெல்லாம் குளிகை நேரத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும். நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குளிகையில் பண்ணால் அது மறுபடியும் நடக்கும். திருமணம் என்பது ஒரு முறை நடக்க வேண்டியது. குளிகை நேரத்தில் போய் தாலி கட்டினா என்ன, அது அடிக்கடி கல்யாணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்கும் பொழுது குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும். யாராவது கிரகப்பிரவேசம் செய்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து கேட்டால் நான் குளிகை நேரத்தில் தான் டைம் குறித்து கொடுப்பேன். ஏன்னா நிறைய வீடு வாங்கட்டும். ஒரு வீடு கிரகப்பிரவேசம் போன்ற நேரம் அவங்க சீக்கிரம் அடுத்த வீடு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு வரணும். அதுக்காக குளிகை நேரத்தில் நான் கிரகப்பிரவேசத்துக்கு டைம் கொடுப்பேன். கல்யாண முகூர்த்தம் குளிகையில் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த முகூர்த்த நேரம் நான் கணக்கிட்டு கொடுப்பதின் சில ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான சில உள் விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் இது ஒன்று. இன்றைய தினம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை அபிஜித் நேரம் என்று சொல்வார்கள். ரொம்ப சிறப்பானது. சூரியன் உதிக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கும் உச்சி நேரத்துக்கும் எந்த தோஷமும் இல்லை என்று சொல்வார்கள். 12 to 1 சிம்ம லக்னம், அது ஒரு முகூர்த்தம் இன்றைய தினம் இருக்கிறது. இது ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் நல்ல முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள். 2 முகூர்த்த லக்னங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். வளர்பிறை சதுர்த்தியிலே நாள் ஆரம்பித்து வளர்பிறை பஞ்சமி நாள் முழுவதும் வியாபித்திருக்கிறது. காலை 8 மணியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி. திதி, வாரம், நட்சத்திரம் எல்லாமே மிக சிறப்பாக அமைந்த, யோகம் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சந்திரன் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. மாலை 6 மணி 24 நிமிடத்திற்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து நகர்ந்து கடக ராசிக்குள் செல்கிறது. திருக்கோவில்களில் இன்று கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் இன்றைய தினம் பெருமாளுக்கு திருமஞ்சனம், மாலை நேரத்திலே ஊஞ்சல் சேவை. சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் கோவிலில் காமதேனு வாகனத்தில் சுவாமி புறப்பாடு. மாம்பலம் கோதண்டராமர் கோவிலில் வசந்த உற்சவம் இன்று முதல் 3 நாட்களுக்கு. பழைய மாம்பலத்திலே கோதண்டராமர் கோவில் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு தேர் முட்டு கூட இருக்கும். மேட்லி ரோட்லேருந்து நேராக போனோம்னாக்க மேலே ஏறினோடனே வர ஃபஸ்ட்டு லெஃப்ட், பழைய அந்த சீனிவாசா தியேட்டர் போகிற வழி, அங்கே தான் கோதண்டராமர் கோவில் தெருன்னு பேர், கேஆர் கோவில் ஸ்ட்ரீட்னு பேர். அந்த கோவில் மிக பழமையான ஒரு கோவில். அந்த கோவிலிலே ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற வசந்த உற்சவம் இன்று முதல் ஆரம்பித்து 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. திருநாரையூர் ஸ்ரீ நம்பியாண்டார் நாம்பி குரு பூஜை இன்றைய தினம்.
இன்று தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் மோகிதா அவர்களுக்கு குடும்பத்தினர் சார்பாகவும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சந்திரன் இணைந்திருக்கிறது மாலை வரையிலே. அதன் பிறகு 4ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைகிறது. இவ்விரண்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதுதான். சுக்கிரனோடு இணைந்த சந்திரன், குருவோடு இணைந்த சந்திரன் ஆகிய இரண்டுமே மேஷராசிக்கு நன்மையை செய்யும். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். அதற்கான ஒரு அவசியம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதற்காக நீங்கள் கூறப்படவை வாங்கிறதுக்கோ இல்லை உயர் ரக ஆடை அணிகலன்களை எல்லாம் வாங்குவதற்காகவோ கடைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாள். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பையும் பாராட்டுதலையும் பாசத்தையும் பெறுகின்ற ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களின் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கும் சந்திரன் மாலை 6:24க்கு 3ஆம் இடமாகிய கடகத்திற்கு சென்று அங்கே உச்சம் பெற்றிருக்கும் குருவோடு இணையப் போகிறது. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம். 3ஆம் இடம் செல்லும் சந்திரன் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. உச்சம் பெற்ற குருவோடு இணைகிறது. குருச்சந்திரன் சேர்க்கை ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஏற்படுகிறது மாலை நேரத்திலே. அதுவரையிலே ராசி அதிபதி சுக்கிரனோடு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை நிகழ்கிறதாகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். எதிர்பாளர்களால் நன்மைகள் நடைபெறும். நீங்கள் மேல்னா உங்களுக்கு ஃபீமேல்ஸால் நன்மை, நீங்கள் ஃபீமேல்னா உங்களுக்கு மேல்ஸால் நன்மை. எதிர்பாளர்களால் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். வெள்ளை நிற பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பாத்திரங்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு இந்நாளிலே வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளி வாங்க வேண்டும் என்ற ஒரு திடீர் ஆசை ஒரு சிலருக்கு ஏற்படும். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ஆடை அணிகலன் ஜவுளி துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி. பால் துறையிலே உள்ளவர்கள், வெள்ளை நிற பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை மாலை வரையிலே. அதன் பிறகு சந்திரன் ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடம் சென்று அங்கே உள்ள குருவோடு ஒன்றாக இணைகிறது. குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே நாள் முழுவதும் சந்திரன் இருக்கிறது. அதில் 3/4 பாகம் மிதுன ராசியிலும் 1/4 பாகம் கடகராசியிலும் இருப்பதால் மாலை 6:24க்கு கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்குள் சந்திரன் நுழைகிறது. அப்பொழுது 2ஆம் இடம் செல்லும் அந்த சந்திரன் அங்கே ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்து, உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து மிகச் சிறப்பான நிலையிலே அமைகிறது. அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்படுகிறது. நாள் முழுவதும் அதிக நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றைக்கோ வர வேண்டிய ஒரு தொகை இன்றைக்கு வரும். காலில் இட்ட நீர் தலையால் தருதல் போலே முன்பு செய்த ஒரு நன்மை இப்பொழுது உங்களுக்கு பலன் தரும். முன்பு செய்த முதலீடுகள் இப்பொழுது முதிர்வடைந்து கைக்கு வரும்.
முன்பு கொடுத்த கடன் இப்பொழுது திரும்ப வரும். புனகா வசுகு புனர்வசுகு, இன்றைய தினம் எல்லாம் திரும்பி கிடைக்கின்ற நாள் உங்களுக்கு. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். கடகராசிக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியராக இருந்தால் இல்லறம் நல்லறமாக நடைபெறும். பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகள் மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று மௌனமாக கண்களால் பேசிக்கொண்டிருப்பீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வச் செழிப்பில் திளைக்கப் போகிறீர்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பாராட்டு மழையிலே நனையப் போகிறீர்கள். மிகப்பெரிய பாராட்டுகளெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு ஒரு தலையில் கிரீடம் சூட்டாத குறைதான். அப்படி ஒரு ராஜபோகமான ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பதவிகள், பட்டங்கள், கௌரவங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மாலை நேரத்தில் சந்திரன் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வந்து அங்கே குருவோடு இணைகிறது. குருச்சந்திரன் சேர்க்கை 12ஆம் இடத்திலே நிகழ்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியாக செய்கின்ற செலவுகள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்காக ஒரு கணிசமான தொகையை நீங்கள் செலவிட நேரிடும். அல்லது பிள்ளைகளின் கல்விக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் புரட்ட வேண்டியிருக்கும். இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னு உங்கள் பையன் பிடிவாதம் பிடிப்பான். அதுக்காக நீங்கள் ஒரு கணிசமான தொகையை, உங்கள் சக்திக்கு மீறி ஒரு தொகையை நீங்கள் தயார் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். அதை ஆனால் நீங்கள் ஒரு பெருமையாக செய்வீர்கள். ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் இன்றைக்கி பற்றியா ஃபீஸுக்கே 25 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி வந்துடுச்சு அப்படின்னு அதை ஒரு பெருமையாக நினைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய மொத்த ஏர்னிங்ஸும் அதில் போயிடும். இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக செய்வீர்கள். மிகப்பெரிய தொகையை செலவு செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய, பெருமைப்படக்கூடிய, நான் பண்ணிட்டேன் பத்தியா, நான் வாங்கிட்டேன் பத்தியா, நான் நடத்தி காமிச்சிட்டேன் பத்தியான்னு உங்களை நீங்களே மாறுதட்டி கொள்ளும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆக செலவு மிக கடுமையாக இருக்கும் என்பதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை நேரம் வரையிலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 10ஆம் இடத்திலே. சந்திரன் சுக்கிரன் என்பது உங்கள் ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியான கிரகங்கள். அவை 10ஆம் இடத்திலே சேர்ந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மை. மாலை நேரத்தில் சந்திரன் 11ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்து அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. குருவோடு இணைகிறது. அதுவும் மிகப்பெரிய ஒரு யோகம். குருச்சந்திரன் சேர்க்கை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளிக்கும். ஆக இந்நாளின் முற்பகுதி, பிற்பகுதி ஆகிய இரண்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும். மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்வ நிலையிலே திடீர் உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். லட்சுமி கடாட்சம் நிரம்பிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். தொழிலிலே மகத்தான முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே அளவிட்டு சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆனவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் நேரம். திருமணமான மகன் அல்லது மகள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் பேரனை பார்க்க போகிறீர்கள்.
அந்த நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, இல்லை தாத்தாவாக போகிறீங்க, இல்லை கல்யாணம் ஆக போகிறது. மூணில் ஏதோ ஒன்று உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற, குருவின் நட்சத்திர சாரத்திலே உள்ள சந்திரன் ராசி அதிபதியோடு புதனின் வீட்டிலே இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மாலை 6:24 சந்திரன் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடகராசிக்குள் பிரவேசிக்கிறது. அதன் பிறகு உச்சம் பெற்ற குருவோடு சந்திரன் சேர்கிறது. குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. மாலை 6:24 முதல் மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களது ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் சுவடு தெரியாமல் மறைந்து போகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வசதிக்கு பஞ்சமே இருக்காது. பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் ஏற்படுகின்ற நாள். பதவி உயர்வுகள் தேடி வரும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு வரலாம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதமாக திடீர் சலுகைகள் ஏதேனும் அறிவிக்கப்படலாம். இன்றைய தினம் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து வயதினருக்கும் தரப்பினருக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மாலை வரையிலே இருக்கிறது. சாயந்தரம் 6:24 தான் முடிகிறது. 6:24 PM வரை சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. அதன் பிறகு நீங்கள் முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும்னா ஈவினிங் 7 o'clock வர சொல்லுங்க. 7 மணிக்கு மேல் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தொழில் தொடர்பான ஏதாவது முக்கியமான முடிவு எடுப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது, அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் மாலை நேரத்திற்கு பிறகு செய்தால் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்படுகிறது. 8ஆம் இடத்திலிருந்து நகரும் சந்திரன் 9ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்து அங்கே ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைகிறது. 9 குடைவன் 9இல் ஆட்சி. 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சந்திரன் வந்து வளர்பிறையிலே அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே மாலை நேரத்திலிருந்து மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். இன்று மாலை வரையிலே சற்று நிதானமாக இருங்கள். முக்கியமான முடிவுகள், செலவு செய்வது எல்லாம் கொஞ்சம் ஒரு ஈவினிங்க்கு மேலே பண்ணலாம், இல்லை நாளைக்கு தள்ளி போடலாம். இன்றைய நாள் மாலை நேரத்திலிருந்து விருச்சிக ராசிக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை வரையிலே கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்கின்றன. மாலைக்கு மேல் 8ஆம் இடத்திற்கு சந்திரன் சென்ற பிறகு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். பொதுவாக சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாட்களிலே தனுசிற்கு நன்மைகள் அவ்வளவாக நடைபெறாது. சந்திரன் சுக்கிரன் ரெண்டும் வீக்காக இருக்கிற டைம் தான் தனுசுக்கு யோகம். என்ன, சந்திரன் 8 குடைவன், சுக்கிரன் 6 குடைவன். இன்னைக்கு சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல ஒன்றா சேர்ந்து ராசியை பார்த்துட்ருக்கு. அது என்ன பண்ணும், சில பேருக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். சிலருக்கு சளித்தொல்லை இருக்கும். உடல் உபாதைகளை கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக அது வந்து குளிர் கிரகம் என்பதால் சந்திரன் சுக்கிரன் சேரும் பொழுது 7ஆம் இடத்திலே சேர்ந்து ராசியை பார்க்கும் பொழுது ஜலதோஷம் போன்ற ஏதேனும் ஒரு சளித்தொல்லை போன்ற ஏதேனும் ஒரு சிறிய உடல் உபாதை ஏற்பட்டு அதனால் உங்களது பணிகள் சற்று தாமதமாகலாம், அல்லது குறைவாக நீங்கள் பணிகளை செய்யலாம். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியாத அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உங்களது குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு உங்களது பணிகளை கவனிக்க கிளம்ப வேண்டும். அலுவலகத்திற்கு நீங்கள் கிளம்புவதற்கு முன்பாக
இன்றைய தினத்திற்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களது பணிகளை செய்ய துவங்குங்கள். பிற கிரகங்களெல்லாம் மிக சாதகமான நிலையிலே இருக்கின்றன என்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு இறை வழிபாட்டை சற்று கூடுதலாக செய்துவிட்டு உங்களது பணியை துவங்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் மிகச் சிறப்பான நாள். மாலை நேரத்திலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே 6:24 பிறகு அதிகமாக பேச வேண்டாம். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சந்திரன் சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது. ஆகவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதன் பிறகு சந்திரன் 7ஆம் இடம் வந்து குருவோடு இணைந்து விடுகிறது. 7க்குடையவன் 7ஆம் இடத்திற்கு மாலை நேரத்தில் வந்து குருவோடு சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். அது குருச்சந்திரன் சேர்க்கை என்பது மகர ராசியை பொறுத்தவரை நன்மைத்தான் செய்யும். மிகப்பெரிய ஒரு புகழை கொடுக்கும். என்ன நன்மை செய்யும்னா புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், உங்களது திறமைகள் வெளிப்படும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிக்கப் போகிறார்கள். நீங்கள் செய்யும் சின்ன விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக தெரியும். நம்ம நேரம் நல்லா இருந்தால் நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள்லாம் கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக தெரியும். நம்ம டைம் சரியில்லைன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பெரிய விஷயத்தை முடித்தா கூட யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இட் வில் கோ அன்னோட்டிஸ்ட். அது நம்ம டைம். இன்றைய நேரம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் அதை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். உங்களது திறமைகளை ஊர் உலகமெல்லாம் புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும், முக்கியத்துவம் அதிகரிக்கும், மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. பச்சை நிறத்தில் கார் வாங்குவீர்கள் அல்லது 2 வீலர் வாங்குவீர்கள். பச்சை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாளில் நடைபெறும் நன்மைகளை நீங்கள் என்றென்றும் நினைத்து பார்த்து மகிழலாம். அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அற்புதமான தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கிவிடும். காலில் ஏதாவது சின்னதாக காயம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் ஆறிவிடும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. குருவின் நட்சத்திர சாரம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு சந்திரன், வளர்பிறை சந்திரன், பஞ்சமி சந்திரன். 4ஆம் இடமாகிய மிதுனத்திலிருந்து மாலை 5ஆம் இடத்திற்கு சென்று அங்கே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போகிறது இன்று மாலையிலே. நீங்கள் வச்சது தான் சட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து விடலாம் என்னும் போல எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆனால் நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் அடைவீர்கள். உங்களது நியாயமான கோரிக்கைகள், தார்மீகமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி, தொழில் தொடர்பான தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும்.
வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றிலே திருப்பு முனையாக உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடைபெறும். உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகிவிடும். குடும்ப உறவுகள் வலுப்பெறும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் அன்பையும் நீங்கள் பெறுவீர்கள், பாராட்டுதலையும் பெறுவீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய, மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றி பெறும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சஷ்டி விரதம். மாதம் வளர்பிறை சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமானின் திருவருளை முன்னிட்டு மாதம் சஷ்டி விரதம் இருப்பது வழக்கம். ஐப்பசி மாதத்தில் வரும் சஷ்டி தான் மகா ஸ்கந்த சஷ்டி. சூரசம்ஹாரம்லாம் நடைபெறும். மாதம் சஷ்டி திதியிலே விரதம் இருந்து ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி நாளிலே அதை நிறைவு செய்வார்கள். சிலர் கந்த சஷ்டி நாளிலே அந்த விரதத்தை துவங்கி அடுத்த கந்த சஷ்டி வரை இருப்பது வழக்கம். சிலர் வாழ்நாள் முழுவதும் சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு இருக்கிற விரதம் தான் சஷ்டி விரதம். குழந்தை பாக்கியம் வேண்டி சஷ்டி விரதம் இருக்கலாம். குழந்தைகள் பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் சஷ்டி விரதம் இருக்கலாம். ஆகவே குழந்தைகளின் நலனுக்காக தாய்மார்கள் இருக்கின்ற முக்கியமான விரதம் இந்த சஷ்டி விரதம். நாளைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் நாள். நாளைக்கு சனிக்கிழமை, பூச நட்சத்திரம், சஷ்டி விரதம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோ த்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சோகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகடச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி 22/5/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். பொதுவாக பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது சில நேரங்களில் பலவிதமான சங்கடங்களை சில பேர் சந்திக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, எப்படிலாம் சங்கடம் வரும், என்ன காரணம்? சில பேர் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு 7-8 பிரார்த்தனை பண்ணிவிடுவான். வடமாலை சாத்துறேன், கொழுக்கட்டை நைவேத்தியம் பண்ணுறேன், அங்க பிரதட்சணம் பண்ணுறேன், உண்டியில் வேல் போடுறேன், அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு ஏதாவது 1-2 மறந்து போயிடுத்தோன்னு ஒரு பயம் வந்துடும். முதல்ல ஒரே ஒரு விஷயம், தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஒரே ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம். அது உங்களுக்கு காரிய சாதனையை கொடுத்துரும். ஒரு ஆபத்தான காலத்தில் ராமா கிருஷ்ணா கோவிந்தா நீவா நாவான் 10 பேர் பேரை கூப்பிடுறத ஒருத்தர் பேரை உறக்க கூப்பிட்டா கூட கட்டாயம் பலன் உண்டு. அதனால் பொதுவாக பிரச்சனைகள் வரும்பொழுது பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தெய்வத்துக்கு பண்ணிங்கன்னா போகிறோம். அதுவே மிகப்பெரிய சித்தர்கள் மகான்கள் சொல்கிறது, கேட்காமலே கொடுக்கக்கூடிய தெய்வம், கேட்டு கொடுக்கக்கூடிய தெய்வம், அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணாதான் கொடுக்கக்கூடிய தெய்வம்னு பிரிக்கிறான். அதாவது சில தெய்வங்களை நீங்கள் பூஜை பண்ணிட்டே வந்தீங்கன்னா எதுவுமே கேட்க வேண்டாம், கட்ட காலத்தில் தானே அது உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் உங்களுக்கு என்ன சொல்வான், அது பூனைக்குட்டி மார்க்கம்னு சொல்லுவாள். உங்களுக்கு புரியணும்னு சொன்னால், குட்டி பூனை கத்தினா போகிறோம், தாய் பூனை எங்கே இருந்தாலும் தானே தூக்கிட்டு போயிடும். அது குரங்கு குட்டி மார்க்கம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கடவுள் செய்வார்.
அது எப்படின்னா குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து அதை பிடிச்சிக்கும், குரங்கு தாவி போயிட்டே இருக்கும். குரங்கு குட்டி தான் குரங்கு அம்மாவை பிடிச்சிக்கணும், அது ஒரு மார்க்கம். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறான். அதனால் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நாம் ஒரு தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் தினமாக நம்பி ஒரு தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணால் இந்த பூனைக்குட்டி மார்க்கம்ன்ற மாதிரி அந்த தெய்வம் உங்களை கரை சேர்த்துரும். அதனால் 7-8 பிரார்த்தனை பண்ணி எந்த பிரார்த்தனை பண்ணோம் எதை பண்ண முடியலன்னு அவஸ்தைப்பட வேண்டாம். சில பிரார்த்தனைகள் விலை உயர்ந்த பிரார்த்தனை ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவான், குழந்தைக்கு கற்பூரத்தை துலாபாரம் எடுத்துகிறேன். அப்போ என்ன அவள் வசதி இல்லாதவளாக இருந்தால் குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு 8 வயசுக்கு அப்புறம் செலுத்த போனால் உங்களுக்கு அந்த கட்டம் என்னன்னு புரிஞ்சிடும். இதே வெள்ளத்தை பிரார்த்தனை பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது சுலபமாக இருக்கும். அதனால் நம்ம சக்தி அறிந்து பொருளாதார நிலை அறிந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். சக்திக்கு மீறி பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, எந்த நல்ல காரியம் பண்ணாலும் எல்லாரும் ஒன்று வச்சுருக்கோம். நான் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறேன். இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது சாதாரணமாக கிரகப்பிரவேச ஹோமங்கள்னு இருக்குது, அதை பண்ணால் போகிறோம். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவான்னா, கணபதி ஹோமம் பண்ணுறேன், லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணுறேன், சுதர்சன ஹோமம் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட ஹோமத்தை லிஸ்ட்டு போட்டுண்டு சக்திக்கு மீறி விருந்தினர்களை வர சொல்லி இந்த வீட்டுக்கு வாங்கின கடன் ஒரு பக்கம் இருக்குன்னா அந்த கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு கடனை சேர்த்துருவான். நாம் வாங்குகிற வீடுக்கு சாந்தி பண்ணுறது சம்பிரதாயத்தை எளிமையாக பண்ணால் போகிறோம். ஒரு குருக்களை வர சொல்லி ஒரு அர்ச்சகரை வர சொல்லி நாம் அன்றைக்கி கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பண்ணணுமோ நம்ம பத்ததி பிரகாரம் பண்ணால் போகிறோம். ஆனால் நம்ம எல்லாரையும் விருந்தினர்களை வர சொல்லி நாம் வந்து அன்றைக்கி அதீத பலுவை சுமக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அதனால் சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் பிரார்த்தனைகளையும் எளிமையாக நம்ம பண்ணினா பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கும். சக்திக்கு மீறி பண்ணக்கூடிய எதுவும் விஷமாயிடும். அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நிறைய ஆன்மீக ஜோதிட கேள்விகளை பற்றி பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தெய்வ வழிபாடு பற்றியும் பிரார்த்தனை பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து முதல் நேர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் மோகனவல்லி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆவடியில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி? எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் கேட்கணும். என் பொண்ணு வந்து விழுப்புரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் மேம். அவளுக்கு 28 வயசு ஆகுது. 7/9/87 பிறந்த. இப்பதான் முதல் பிரசவம். ஆனா ரொம்ப வீக்கா இருக்கிற. குழந்தை கரு உண்டான உடனே வயிற்றுல ஒரு ஆபரேஷன் வேற இப்ப பண்ணிருந்தாங்க, சத வளர்ந்துருக்குன்னு சொல்லி. அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும். அதுக்கப்புறம் நான் இப்ப பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன். டைஃபாய்டு வந்துட்டு இப்போ ஆஸ்பத்திரியில தான் இருக்கிறேன். 5 நாளா 7 நாளா எனக்கு மருத்துவம் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட எனக்கு முன்னேற்றமே தெரியல. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு பேசணும்? அது என் பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். அதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. அவ ரொம்ப வீக்கா இருக்கிறா. அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஆயுள நட்சத்திரம் கடகராசி. அவருக்கு பொண்ணு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லணும். அவர் 90ல பிறந்தாரு, 13/10/1990. சரிங்கம்மா, அவங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பொண்ணோட வந்து சதய நட்சத்திரம் கும்பராசி. என் பையனோடது கடகராசி ஆயுள நட்சத்திரம். உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத சுவாமிஜி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. பொண்ணு எந்த ஊர்ல இருக்காங்க? விழுப்புரம் பக்கத்துல கோலியனூர். சரிம்மா. இப்போ முதல்ல வந்து உங்களோட வியாதி வந்து டைபாய்டு குணமடையணும்னு எல்லாம் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்தனை பண்றோம். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆஞ்சநேயர் சுவாமி அருளால கட்டாயம் சீக்கிரத்துல நீங்க குணமாகி வீடு திரும்புவீங்க, பயப்பட வேண்டாம். கண்டிப்பா சுவாமி. மருத்துவம் வந்து மருத்துவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து நமக்கு என்ன டெவலப்மெண்ட் உடம்புல இருக்குன்னு சொல்ல மாட்டா. ஆனா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த மருந்துகள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதனால நீங்க டைபாய்டுன்னு சொல்லும்போது உடனடி நிவாரணம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா மருத்துவர்கள் வந்து தினமும் நமக்கு டே டு டே நமக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. அது அப்படி இருக்கும்பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தான் நம்ம உடம்பை பத்தி தினமும் சிந்தனை இருக்கும். ஆனா மருத்துவருக்கு அது ஆரோக்கியத்துல தான் கவனமா இருப்பா. அதனால நம்ம கிட்ட நேரடியாக சில விஷயங்கள் தெரிவிக்க மாட்டா. அதுக்காக பயப்பட வேண்டாம். மருந்துகளை தொடர்ந்து கொடுப்பா. மருத்துவரை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்ப ஜோதிட ரீதியா பார்க்கும்பொழுது ஆரோக்கியம் திரும்புற நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால நீங்க ஆரோக்கிய பயத்தை விட்டுடுங்க. ஒன்று. இப்போ உங்க ஆரோக்கியத்துக்கும் பரிகாரம் சொல்றோம். உங்க பையனை பத்தி முதல்ல என்ன சொல்றோம்னா, அவருக்கு எந்த பரிகாரமும் வேண்டாம். இன்னும் ஒரு சரியா சொல்லணும்னா 16 மாதம் பொறுமையா இருங்க, திருமணம் கட்டாயம் கைகூடி வரும். அவருக்கு வந்து சென்னை மாதிரி இடங்கள் நகரத்துல பிறந்து வளரக்கூடிய பெண்ணாவே அமைவா. கவலைப்பட வேண்டாம். வேலைக்கு போகக்கூடிய பெண்ணா வருவா. அது ஆனால் சொந்தத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்நியத்தில் தான் முடியும். இப்போ உங்கள் பொண்ணு கேட்டீங்க ஆரோக்கிய பிரச்சனை. நீங்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுவாமி மேலே போய் குழந்தையோட
உங்கள் பேரனோட சுவாமியை தரிசனம் பண்ணுறதா முருகனை தரிசனம் பண்ணுறதா பிரார்த்தனை பண்ணுங்கள். கட்டாயம் வந்து சுகப்பிரசவம் ஆகும். இந்த ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடு நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் சரியாகி நீங்கள் இல்லத்துக்கு திரும்பிய பிறகு, வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு வியாழக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற நவகிரக சன்னதியில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். நவகிரகத்தை சுற்றி வாங்க, குருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 6 வியாழக்கிழமை குருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல தன்வந்திரி பகவானை தியானம் பண்ணிக்கங்க. வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நீங்கள் பூரண ஆரோக்கியத்தோடு வீட்டுக்கு வருவீங்க. ஆஞ்சநேயர் சுவாமியோட அருளால் கட்டாயம் உங்களுக்கு நிறைவான ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் குழந்தைய பற்றி பயப்படாதீங்க. சுகப்பிரசவம் கட்டாயம் நடக்கும். சுவாமி மலைக்கு மட்டும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போயிட்டு வரதா பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய அளவு கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்குது, குழந்தைக்கு பிரச்சனை, உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது எல்லாமே சுவாமியோட அருளால் வெகு சீக்கிரத்தில் சரியாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்கார். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல யார் இருக்காங்கன்னு பார்த்தலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. நான் சசிகலா, மீஞ்சூர்ல, திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க? எனக்காகவும் என்னோட குழந்தைங்களுக்காகவும் கேட்கணும்மா. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 28/7/1973 புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசிங்கம்மா. என்னோட குழந்தைங்க கணவர் வந்து பழனி, கன்னிராசி, உச்சித நட்சத்திரம். பசங்க வந்து நந்தகுமார், அனுஷ நட்சத்திரம், விருஷக ராசி. கோவர்த்தன, சதய நட்சத்திரம், கும்பராசிங்கம்மா. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் பொறுத்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? வண்டி வந்து ஒரு 10 வருஷம் காலகட்டமா வச்சிருக்கோங்கம்மா. ஆனா அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இல்ல. குழந்தைங்களோட படிப்பும் சரியான வளர்ச்சி இல்லைங்கம்மா. அது குடும்பம் கொஞ்சம் செழிப்பாகிறதுக்கும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் கேட்கணும் சாமிஜி கிட்ட. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. நானு சசிகலா, மீஞ்சூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் ஐயா. நாங்க வண்டி வந்து டேங்கர் லாரி வச்சிருக்கோங்க ஐயா. ஒரு 10 வருஷ காலமா வச்சிருக்கோம். ஆனா அந்த தொழில அவருக்கு முன்னேற்றம் இல்லைங்க ஐயா. கடன்லயே தான் இருக்கு. இன்னும் டியூ நாங்க கட்டிண்டே தான் இருக்கோம். சின்ன வண்டி வச்சிருந்தோம், அது வித்துட்டு இந்த பெரிய வண்டி வாங்கணும். இதுவும் கடன்ல தான் ஐயா இருக்கு. இப்ப இந்த கடன் அடையறதுக்கும் குழந்தைகளோட சிறப்பான எதிர்காலத்துக்கும் இப்ப சொல்ற பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்கம்மா. குழந்தைங்களோட எதிர்காலமும் நந்தகுமார் பிகாம் ஃபைனல் இயர் முடிச்சாங்க. அதான் அவங்க எதிர்காலத்துக்கு இப்ப சொல்ல போற பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க. இதை வந்து ஒரே கோயிலுக்கு தான் போய் பண்ண சொல்றோம். அது நீங்க மீஞ்சூர்ன்ற ஊர்ல இருக்கீங்க. இங்கேருந்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பொன்னேரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு, பரத்வாஜ ஆசிரமம். அங்க பெருமாள் கோயில், பரத்வாஜ ஆசிரமம், பழைய ஆஞ்சநேயர் சன்னதி அங்கே இருக்குது. உங்களோட கடன் அடையிறதுக்கு ஒரு மூல நட்சத்திரம் அன்னைக்கும் தொடர்ந்து ஒரு 6 மூல நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் காலை வேளை அந்த ஆஞ்சநேயர் சுவாமியை போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை உங்கள் கணவரோட பேரில் பண்ணிட்டு வாங்க. 6வது வாரம் முடியும் பொழுது வடமாலை போடுங்க. குழந்தைகளுக்காக அங்கே இருக்க ராமபிரானை தரிசனம் பண்ணுங்கள். அது வந்து புனர்பூச நட்சத்திரக்கு 3 புனர்பூசம் தரிசனம் பண்ணுங்கள். குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். வேறு எந்த பரிகாரங்களும் அவசியமில்லை. அதாவது பொன்னேரி உங்கள் அந்த மீஞ்சூர்லேருந்து பொன்னேரி கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கலாம், 10 கிலோமீட்டர் இருக்கலாம். பெருமாள் கோயில் ஒரு பழமையான 100-200 வருஷத்து பழமையான கோயில் பெருமாள் கோயில். அங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு பரிகாரம் சொல்லியிருக்கோம். அங்கே போய்ட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அதாவது மூல நட்சத்திரம் 6, புனர்பூச நட்சத்திரத்தில் தரிசிக்க வேண்டியது 3 சொல்லியிருக்கோம். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். 6வது மூல நட்சத்திரம் முடிகிற அன்னைக்கு வடமாலை போட சொல்லியிருக்கோம். 3 புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு வெறும் அர்ச்சனை மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்கோம் குழந்தைகளுக்காக. வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தால் கட்டாயம் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையும். உங்களோட டேங்கர் லாரி நல்ல சிறப்பாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடனும் அடையும். விருதியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வழக்கம் போல நிறைய நேர்களுக்காக நீங்க வந்து நிறைய பரிகாரங்கள் சொன்னீங்க.
நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.